ஹலோ 3 in 1 சிக்கன் பண்ணலாமா? ஸோ இது ஒரு சிக்கன் ஸ்டார்டர் கைண்ட் ஆஃப் ரெசிபி. நான் 3 லெக் பீஸ் எடுத்திருக்கேன் ஸ்கின்னோட. அண்ட் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் அண்ட் கொஞ்சமாக புதினா எல்லாம் போட்டு தயிரும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு சைடு வந்து பவுடர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். வெறும் மிளகாத்தூள் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம், சீரகத்தூள், பெப்பர் கொஞ்சம், அதுக்கப்புறமா வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலை. ஏன்னா நான் அந்த பேஸ்ட்லேயே இஞ்சி பூண்டு வந்து டேரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அரைச்சாச்சு. அண்ட் இதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா அண்ட் கசூரி மேத்தி. இந்த கசூரி மேத்தி கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். அது எல்லாமே போட்டு உப்பும் போட்டு நல்லா வந்து அந்த பேஸ்ட்டையும் கூட சேர்த்து திக்காக வந்து கலந்து வச்சுருங்க. கலந்து வச்ச பேஸ்ட்டை வந்துட்டு இந்த ஸ்லிட் பண்ண சிக்கன் லெக்கில் வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து டம்ப் பண்ணி தடவிடுங்க. தடவி ஒரு 1 hour கிட்ட ஃப்ரிட்ஜில் வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் காலையில் பண்ணிவிட்டு அது நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் இருந்தால் போதும். எல்லாத்தையும் வந்து நல்லா உள்ள எல்லா இடத்துலையுமே தடவிடுங்க. அப்போ தான் ஜூஸ் வந்து நல்லா இறங்கும் அதில். ஸோ இதில் வந்து நான் லைட்டாக அந்த பவுடர் பண்ண இடத்துல வந்து நான் எலுமிச்சப்பழம் ஒரு 1/2 lemon வந்து பிழிஞ்சிருந்தேன். கேர்டு வந்துட்டு நீங்கள் ஹங் கேர்ட் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். ஏன் வந்து நான் 3 in 1 சொன்னேன் அப்படின்னா, இதை தந்தூரியாகவும் நம்ம பண்ணிக்கலாம் அண்ட் டைரக்ட் ஃப்ளேமில் போட்டு பார்பிக்யூவாகவும் பண்ணிக்கலாம். அண்ட் ஈஃபா சிக்கன் ஒன்று இருக்குது, ஸோ அதுவும் பண்ணலாம். அதுக்கு தான் இப்போ நான் இந்த மைனீஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு பாயில்டு எக் அண்ட் ஒரு கார்லிக் க்ளோவ், கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக ப்ரௌன் சுகர், உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹை ப்ரோட்டீன் மயோ வந்து ரெடி ஆகிடும். இது நீங்கள் வந்து கில்ட்டே இல்லாமல் நல்லா சாப்பிட்லாம். நிறையா ஆயிலே இல்லை கொஞ்சம் கூட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 சைடுமே மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். ஸோ 3 சிக்கனுமே ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 minutes நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து திருப்பி வச்சு ஃப்ரை பண்ணணும். இந்த மைனீஸ் போட்டு பண்ணுறது வந்து ஒரு 90% சிக்கன் குக் ஆன அப்புறம் மேலே மைனீஸ் போட்டு மூடி போட்டு ஒரு 2-3 minutes விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான அந்த ஈஃபா சிக்கன் ரெடி ஆகிடும். பக்கத்தில் இருக்கிறது தந்தூரி அண்ட் இந்த சைடு வந்து அந்த டைரக்ட் ஃப்ளேமில் வச்சது கைண்ட் ஆஃப் பார்பிக்யூ. ஸோ 3மே வந்துட்டு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா ட்ரை பண்ணுங்கள். நான் அன்றைக்கி வந்துட்டு ஒரே ஒரு பராத்தா லைக் வீட்டில் வந்து நார்மலாக சும்மா பரோட்டா மாதிரி பண்ணி தான் சாப்பிட்ருந்தேன். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் ஹை ப்ரோட்டீன் ஆஸ் யூஷுவல். மயோவும் ஹை ப்ரோட்டீன். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். என்ஜாய் பண்ணுங்கள்.